முசாய் ஒண்ணு வேணும்னே இந்த மாதிரி எல்லாம் பண்ணல. அவ ஏன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கறானே? நீ எதுக்கு கஷ்டப்படுற? அவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. பிரயோஜனம் இல்லாம இருக்கிறது நீதான் முசாய். அருமை அருமை. ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன் பிறப்பே. ஏன் இப்படி குழப்பத்துல இருந்தா உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்காது. வா. அதெல்லாம் முடியாது. நான் வர மாட்டேன். நான் சொல்றத கேளு. அப்படிதான் விடாதீங்க, விடாதீங்க. இந்த விஷயத்துல நீ தலையிடாத. ஹாரி, என்ன வேலை பார்த்தா இருக்கீங்க? ஏதாவது பண்ணுங்க. அங்கிள் சொல்றத கேளுங்க. இப்படி எல்லாம் பண்ணா சரி வராது. இது பாருங்க ஹாரி, இந்த விஷயத்துல நீங்க யார் பக்கம் இருக்க போறீங்க? அதுல என்ன சந்தேகம்? கண்டிப்பா உங்க பக்கம் தான். நான் பிரின்சிபல் சார தான் பார்க்கணும். இவரை பார்க்க நான் வரல. அது முதல்ல புரிஞ்சுக்க. தடங்களுக்கு மன்னிக்கணும். நேயர்களே, பிரின்சிபல் சார் இங்க இல்ல. சரிங்க இல்ல. அதனால யோஷினாகா மிஸ் கிட்ட நாம பேசலாம். தாங்கோ யோஷினாகா மிஸ். என்ன பத்தி சொல்லிக்க பெருசா ஒண்ணும் இல்ல. இந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ரசிச்சு செய்யறாங்களான்னு நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். அது என் கடமை இல்லையா? நீங்க என்னதான் பூசு பூசுன்னு பூசினாலும் இருக்கிறது தான் வரும். போச்சு. இன்னைக்கு சாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பையன் கீழே விழுந்ததை பத்தி கவலைப்படாம சாசு பத்தி கவலைப்படுறாங்களே, இதெல்லாம் நியாயமா? சாரி ஷின்சான், உனக்கு அடிபட்டுருச்சா? ரொம்ப வலிக்குதாப்பா? ஓகே, எல்லாம் தயாராயிடுச்சு. உங்களை யாரும் இங்க வந்து இந்த விளையாட்டெல்லாம் விளையாட சொன்னது? எங்களுக்கு பிடிச்ச விளையாட்ட விளையாடுவோம். ஆமா, நீங்க எல்லாம் இங்க இதை விளையாட கூடாது. போங்க. நீங்க சமாளிச்சுக்க. என்ன பாக்குற மசாவ்? ஆகட்டும் ஆகட்டும். அடேங்கப்பா, இது கூட செய்ய முடியாதா? கையில சுத்திக்கிட்டே இருக்கும்போது எப்படி ஜம்ப் பண்ண முடியும்? எப்படி பண்ற மத்தியா? இப்படி பண்ணா என்னால ஜம்ப் பண்ண முடியும். ஆனா நான் ஒத்த கையில சுத்திட்டு இருந்தேன். அதனாலதான் அப்ப சரி, நானே ஆரம்பிக்கிறேன். ஹோம் ரன் அடிக்க போறான் போல இருக்கே. இது ஒண்ணு பேஸ்பால் கிடையாது. எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆவற? நீ சொல்றதுல கேட்டு டென்ஷன் ஆகாம வேற என்ன ஆகுது? நல்ல வேலை என்ன கேட்டு நாகாம விட்டாங்களே. இப்பதான் டிஃபன் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அதுக்குள்ள லஞ்ச் சாப்பிடுறமே. நாம இப்ப லஞ்ச் சாப்பிட்டு முடிக்கலன்னா அப்புறம் டின்னர் சாப்பிடறதுக்குள்ள லேட் ஆயிடும். சரி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்களை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போனா இத